ஹாய் கைஸ், வணக்கம். தில்லை கங்கா நகர்லேருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் ப்ளஸ் இந்த எம்ஆர்டிஎஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இதுதாங்க ரீசெண்டாக அந்த சரிஞ்சி விழுந்த எம்ஆர்டிஎஸ் கர்டர். தில்லை கங்கா நகர் அந்த ஏரியாவில் தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது. எம்ஆர்டிஎஸ்க்காக இந்த கர்டர் பில்லரில் லான்ச் பண்ணும்போது ஜாக் ஃபெயிலியர்னால் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துருச்சு. கடந்த ஒரு 1.5 மாதம் மேலே இந்த கர்டரை ரிமூவ் பண்ணதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணல. பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், அந்த கர்டர் கீழே ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் மாதிரி சப்போர்ட்டுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த கர்டரை இங்கேருந்து கிளியர் பண்ணதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் இந்த கர்டரை இந்த பிளேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்களோ அப்போ தான் அடுத்த கட்டமாக புது கர்டர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ப்ராசஸ் பண்ண முடியும். இந்த எம்ஆர்டிஎஸ் கர்டரை ஒழுங்காக லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா எந்நேரத்துக்கு எம்ஆர்டிஎஸ் ஆதம்பாக்கம் டு சென்ட் தாமஸ் மவுண்ட் போர்ஷன் அந்த ரிமைனிங் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ் வந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கர்டர் கொலாப்ஸ் ஆனதுனால இப்போது எம்ஆர்டிஎஸ் ஒர்க் இன்னும் டிலே தான் ஆக போகுது. ஸோ அது வரைக்கும் இந்த கர்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது ஒரு நல்ல விஷயம். கூடிய சீக்கிரம் இந்த கர்டரை அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது கர்டர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த கர்டர் விழுந்த போர்ஷன்லேருந்து தான் மெட்ரோ அலைன்மெண்ட்டு இந்த எம்ஆர்டிஎஸ் வயடக்ட் பக்கத்துலேயே தான் டுவர்ட்ஸ் ஆதம்பாக்கம் டைரெக்ஷனில் வரப்போகுது. நீங்கள் பார்க்கலாம், ரைட் சைடில் எம்ஆர்டிஎஸ்க்கான வயடக்ட் இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் தான் மெட்ரோக்கான பில்லர் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக பில்லர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா ஒரு சில இடத்துல பில்டிங்ஸ் டெமாலிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 பில்டிங் கிட்டே டெமாலிஷ் பண்ணணும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டெமாலிஷன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணின பிறகு பில்லர் ஒர்க் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ லெஃப்ட் சைடில் பார்க்குற பில்லர் மெட்ரோக்கான பில்லர் தான். ரைட் சைடில் எம்ஆர்டிஎஸ்க்கான வயடக்ட் இருக்குது. இப்போ நான் டுவர்ட்ஸ் ஆதம்பாக்கம் டைரெக்ஷனில் தான் நடந்து போகிறேன். தில்லை கங்கா நகர்லேருந்து டுவர்ட்ஸ் ஆதம்பாக்கம் இந்த மெட்ரோ ஸ்ட்ரெச் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடார் 5 மாதவரம் மில்க் காலனி சோழிங்கநல்லூர் அதில் வர ஒரு இன்டர்மீடியட் செக்ஷன். இது ஒரு எலிவேட்டட் செக்ஷன், கான்ட்ராக்டர் எல்என்டி. இந்த மெட்ரோ ஸ்ட்ரெச் தில்லை கங்கா நகர்லேருந்து டுவர்ட்ஸ் ஆதம்பாக்கம் டைரெக்ஷனில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற எம்ஆர்டிஎஸ் வயடக்ட் பக்கத்தில் வரும். பட் தில்லை கங்கா நகர்லேருந்து டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிற டைரெக்ஷனில் எம்ஆர்டிஎஸ் அலைன்மெண்ட் அந்த ரூட்டுக்கு மேலே மெட்ரோக்கான பில்லர் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பீம் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த தாம்பரம் சென்னை பீச் அந்த ரயில்வே ட்ராக் மேலே தான் மெட்ரோக்கான அந்த ஸ்டீல் கர்டர் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ப்ரீகாஸ்ட் யூ கர்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த மெட்ரோக்கான அந்த பீம் மேலே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இப்போது ஆதம்பாக்கம் ஏரி பக்கத்தில் நடக்கிற மெட்ரோ ஒர்க் தான் பார்க்குறீங்க. ஸோ இங்கே ஒரு சில இடத்துல பில்லர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 இடத்துல பில்லர் ஒர்க் ப்ராக்ரஸ் ஆகுது. தூரத்தில் பார்க்குற ஸ்டேஷன் தான் ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். அட்லீஸ்ட் வேளச்சேரியிலேருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பப்ளிக்கு ஓரளவு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தில்லை கங்கா நகர்லேருந்து ஆதம்பாக்கம் இந்த ஸ்ட்ரெச்சில் ஆதம்பாக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் தான் ஆதம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனும் வரப்போகுது. ஸோ ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக ஆதம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் இந்த மெட்ரோ ஒர்க்கும் ஆதம்பாக்கத்துலேருந்து டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷன் எம்ஆர்டிஎஸ் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா வேளச்சேரி பகுதி மக்களுக்கு நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனாக இந்த ஆதம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் தான் இருக்கும். ஃப்யூச்சரில் வேளச்சேரி பகுதி மக்கள் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் மூலமாக டைரெக்டாக ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் ரீச் பண்ணலாம். ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனில் டைரெக்டாக ஆதம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு டிரான்சிட் ஆகலாம். தில்லை கங்கா நகர்லேருந்து வர இந்த மெட்ரோ அலைன்மெண்ட் எக்ஸாக்டாக இந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் அந்த பிளாட்ஃபார்முக்கு மேலே தான் மெட்ரோக்கான ரூட் ரைட் டர்ன் எடுத்து டுவர்ட்ஸ் மடிப்பாக்கம்
மேடவாக்கம் போகிற ரோட்டில் வந்து அந்த மெட்ரோ ரூட் வந்து இருக்க போகுது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த டால் பில்லர் தாங்க மெட்ரோக்கான பில்லர். இது வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் அந்த அலைன்மெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் வந்த மெட்ரோ வயடக்ட் வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல மெட்ரோ அலைன்மெண்ட் வந்து ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு மேலே கிராஸ் ஓவர் பண்ணி டுவர்ட்ஸ் மடிப்பாக்கம் மேடவாக்கம் ரோடு வழியாக மெட்ரோ ரூட் இருக்கும். ஸோ இதாங்க ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கான ஒர்க், அதாவது ஆதம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கான பில்லர் ஒர்க் வந்து ப்ராக்ரஸ் ஆகுது. ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் மெட்ரோ ரூட் வந்து ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் அந்த பிளாட்ஃபார்மத்துக்கு மேலே கிராஸ் ஓவர் பண்ணி டுவர்ட்ஸ் மடிப்பாக்கம் போகிற டைரெக்ஷன் எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் நடக்கும். நீங்கள் பார்க்குற அந்த பில்லர் வழியாக தான் ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனை கிராஸ் ஓவர் பண்ணி மெட்ரோ ரூட் இருக்க போது. அது இல்லாமல் இந்த இடத்துல இது வந்து வானுவம்பேட் ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு அண்டர் பாஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் அதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரில. மேபி இந்த மெட்ரோ ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு அந்த அண்டர் பாஸ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தில்லைகங்கா நகர்லேருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் வைடக்ட்டுக்கு பேரலாக லெஃப்ட் சைடில் வந்த மெட்ரோ ரூட் வந்து எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட்டில் தான் எம்ஆர்டிஎஸ் ஆதம்பாக்கம் பிளாட்ஃபார்மை கிராஸ் ஓவர் பண்ணி டுவர்ட்ஸ் மடிப்பாக்கம் டைரெக்ஷனில் போகிற மெட்ரோ அலைன்மெண்ட் வந்து இங்கே தான் வந்து ரைட் டேர்ன் எடுக்கிற பாயிண்ட் இது தான். ஸோ இதுதாங்க தில்லைகங்கா நகர்லேருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் நடக்கிற எம்ஆர்டிஎஸ் மெட்ரோ பற்றின ஒரு சின்ன அப்டேட். நன்றி, வணக்கம். ஓகே, இப்போ நான் கவர் பண்ண போர்ஷனை மேப் வியூவில் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க தில்லைகங்கா நகர், அந்த எம்ஆர்டிஎஸ் கேர்டர் கீழே சரிஞ்சு வந்த போர்ஷன் இது தான். ஸோ இங்கேருந்து இந்த ரெட் கலர் லைன் தான் வந்து மெட்ரோக்கான ரூட் அலைன்மெண்ட். ஸோ இந்த இடத்துல தான் இந்த எம்ஆர்டிஎஸ் கேர்டர் வந்து ஃபாலன் ஆச்சு. ஸோ இங்கேருந்து மெட்ரோ ரூட் வந்து அப்படியே பேரலாக எம்ஆர்டிஎஸ் வைடக்ட் பக்கத்துலேயே வர்றது தான் நீங்கள் பார்க்குறீங்க. சென்டரில் பார்க்குற ப்ளூ கலர் தான் வந்து எம்ஆர்டிஎஸ் வைடக்ட். அது பக்கத்தில் ரெட் கலர் லைன் தான் வந்து மெட்ரோ வைடக்ட். ஸோ மெட்ரோவோட ரூட் இப்படி தான் இருக்க போகுது. ஆதம்பாக்கம் ஏரிக்கரையில் அந்த பில்லர் ஒர்க் ப்ராக்ரஸ் ஆகுது பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட போர்ஷன் தானே இப்போ பார்க்குறீங்க. ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் மேலே ரைட் டேர்ன் எடுத்து டுவர்ட்ஸ் மடிப்பாக்கம் போகிற ரோடு இது தான். ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான், அதாவது ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் மேலே இந்த இடத்துல தான் மெட்ரோ வந்து ரைட் டேர்ன் எடுக்கிற பாயிண்ட் இது தான், இந்த ஸ்பாட்டு தான்.